எண்ணம் போல் வாழ்க்கை. நம் எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நம்மளோட எண்ணங்களுக்கு நிறையவே பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம எதை பற்றி அதிகமாக நினைக்கிறோமோ அது தொடர்பான விஷயங்களையும் அது தொடர்பான மனுஷங்களையும் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. எண்ணங்கள் தவறாக இருந்தால் செயல்களும் தவறாக தான் நடக்கும். அதுவே பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. இந்த ரெண்டுமே தனிப்பட்ட நபரின் குணங்கள் மட்டும்தான். ஆனால் எண்ணங்கள் ரொம்பவே வேறு. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே அளவு உண்மை எண்ணம் போல் வாழ்க்கை. அதனால் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க, நல்லதையே பெறுங்க. நம் மனதில் நல்ல எண்ணங்களை விதைப்போம். வளர்ந்தால் மரமாகட்டும், இல்லையேல் உரமாகட்டும். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். எண்ணம் போல் வாழ்க்கை. நம் எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நம்மளோட எண்ணங்களுக்கு நிறையவே பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம எதை பற்றி அதிகமாக நினைக்கிறோமோ அது தொடர்பான விஷயங்களையும் அது தொடர்பான மனுஷங்களையும் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. ஐயோயோ எல்லாமே தவறாக நடக்குது, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இயல்பாக ஒரு விஷயம் நடக்கிறத கூட அந்த பிரச்சனையோடு சம்மந்தப்படுத்திக்குவாங்க. இவங்க என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படி நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சாலும் அவங்க அதுக்காக ட்ரை பண்ண மாட்டாங்க. நமக்கு தான் இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு தேவையில்லாத கற்பனை அவங்களுக்குள்ளே வளர்த்துக்குவாங்க. எண்ணங்கள் தவறாக இருந்தால் செயல்களும் தவறாக தான் நடக்கும். அதுவே பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை நம்ம எப்படி கடக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க. அடுத்தவங்க சொல்கிற விமர்சனங்களை பற்றி அவங்க கவலையே படமாட்டாங்க. எந்த பிரச்சனை நடந்தாலும் ஈஸியாக அவங்க எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி யாரையும் வன்மமாக நினைக்கவும் மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்க பதட்டம் அடையவும் மாட்டாங்க. அதுவே அவங்களுக்கு கோபம், பதட்டம் அது எல்லாமே இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து நகர்ந்துருவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு பிரச்சனை தானாக பனி போல் விலகிடுங்க. இந்த ரெண்டுமே தனிப்பட்ட நபரின் குணங்கள் மட்டும்தான். ஆனால் எண்ணங்கள் ரொம்பவே வேறு. இதுக்கு உதாரணமாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு பெரியவர் ஒரு பலூன் வியாபாரம் செஞ்சிட்ருக்காரு. அந்த பலூன் வியாபாரம் ரொம்ப நாள் கழித்து டல்லாகும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா பலூன்லேயும் ஹீலியம் நிரப்பி வானத்தில் பறக்க விடுறாரு. அப்போது ஒரு சின்ன பையன் கேட்குறான், இதே மாதிரி எனக்கு கருப்பு கலரில் பலூன் வானத்தில் பறக்க விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நம்மளோட பலூனோ கலரோ ரொம்ப முக்கியம் கிடையாது, அதில் உள்ள காற்று தான் நமக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்டோரியிலேருந்து கருப்போ சிகப்போ நெட்டையோ குட்டையோ அது முக்கியம் கிடையாது, நம்மளோட எண்ணங்கள் தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு இந்த ஸ்டோரி சொல்லுது. எண்ணங்களுக்கு ரொம்பவே பலம் அதிகம்னு சொல்கிறாங்க. இப்போது நமக்கு ஆப்போசிட்டில் வரவங்க கூட நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு வராங்கன்னா அவங்க நம்ம பக்கத்தில் நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க மனநிலை மாற்ற அளவுக்கு அதுக்கு பலம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதே நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கவங்க கிட்ட எப்போவுமே தவறான விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். இதே நேர்மறை சிந்தனைகள் கொண்டு இருந்தால் அவங்களுக்கு எல்லாமே சரியானதாக மட்டும்தான் நடக்கும். இதைத்தான் என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று புத்தரும் சொல்லியிருக்காரு. இது 100% உண்மைங்க. நேர்மறையான எண்ணங்கள் இருக்கவங்க கிட்ட பதட்டம், கோபம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதே சமயம் அவங்க யாரையும் எதிரியாகவும் நினைக்க மாட்டாங்க. எல்லோரோடமும் நட்பாகவும் அன்பாகவும் தான் பழகுவாங்க. அதிகமாக அவங்க பிரச்சனைகளுக்கும் போக மாட்டாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை என்பது உண்மையா? எப்படி? எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின் என வள்ளுவர் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பு கூறியிருக்காரு. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என மகாகவி பாரதியாரும் பாடியிருக்காரு. அப்படி இருந்தும் இப்படி ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை அறிவியல் பூர்வமாக பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி டாக்டர் மாசரு எமோட்டோ அப்படிங்கிறவர் எண்ணங்களுக்கு அதிகமாக சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம் எண்ணங்கள் மூலமாக நம்மளோட உணர்வு, பேச்சுவார்த்தை தான் நம்மளோட வாழ்க்கையை வடிவமைக்குது அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காரு. இதை அவர் நிரூபிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட கருவி என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது எதுவும் இல்லை, நீர் தான். நீரின்றி அமையாது உலகு. நம் பூமி 70% தண்ணீரால் சூழப்பட்டது. அதே மாதிரி தான் நம்ம உடலும் 60% தண்ணீரால் மட்டும்தான் உருவானது. நீருக்கு நம்ம நினைக்கிறத விட சக்தி ரொம்பவே அதிகம். அப்படி அந்த எமோட்டோ தண்ணீரை அடிப்படையாக வச்சு ஒரு ஆய்வை செஞ்சுருக்காரு.
அந்த ஆய்வுக்காக அவர் 2 குடுவை எடுத்துக்கிறாரு. அந்த குடுவையில் நீர் நிரப்பி அதில் வந்து பாசிட்டிவ் தாட்ஸான அன்பு, நன்றி, இந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸை வந்து எழுதி போடுறாரு. இன்னொரு குடுவையில் அதே நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள வேர்ட்ஸை வந்து எழுதி போடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அவர் அந்த தண்ணியை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வந்து டெஸ்ட் பண்ணுறாரு. அப்படி அவர் டெஸ்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் தாட்ஸ் எழுதி போட்டிருக்க அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு சைமெட்ரிக்கல் வடிவத்தோடையும் அழகிய சைமெட்ரிக்கல் வடிவத்தோடையும், இதே அவர் வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸ் எழுதி இந்த நீரை வந்து டெஸ்ட் பண்ணும்போது அகோரமான அன்சைமெட்ரிக்கல் வடிவத்தில் அது இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம உடலும் 60% நீரால் தான் ஆனது. அதனால் நம்ம வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா சைக்கோமேட்டிக் டிஸார்டர்ஸ், அதாவது மனநிலை கோளாறு அப்படிங்கிற நோயெல்லாம் நமக்கு வருது. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே அளவு உண்மை எண்ணம் போல் வாழ்க்கை. அதனால் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க, நல்லதையே பெறுங்க. நம் மனதில் நல்ல எண்ணங்களை விதைப்போம். வளர்ந்தால் மரமாகட்டும், இல்லையேல் உரமாகட்டும். The mind is everything. What do you think you become? நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.